சுவாமியும் அப்புறம் அவனோட மனைவி லக்ஷ்மியும் அவனோட குழந்தையோட சூரஜ் அப்படிங்கிற நகரத்துல இருந்தாங்க. சுவாமியும் அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு ஜிக்னேஷும் சேர்ந்து ஒரு சின்ன ஹோட்டலை ஆரம்பிச்சாங்க. அந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தது. சுவாமி, இங்க உன்னுடைய கை நாட்டு வேணும். இது என்ன பேப்பர்ப்பா? இது ஹோட்டல நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்க பத்திரம். நான் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன். இப்போ நீ சைன் பண்ணா போதும். ஓ சரி சரிப்பா ஜிக்னேஷ். சுவாமிக்கு பாவம் எதுவுமே தெரியாது. ஜிக்னேஷ் எந்த இடத்துல கையெழுத்து போட சொன்னானோ அங்க கை நாட்டு வச்சுட்டான். ஜிக்னேஷ் ஏன் அந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கினான்ற விஷயமும் சுவாமிக்கு பாவம் தெரியவே தெரியாது. ஒரு மாசம் போச்சு. ஒரு மாசத்துக்கு அப்புறமா சுவாமி ஹோட்டலுக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஹோட்டலோட பேரு மாறி போச்சு. ஜிக்னேஷ், என்னப்பா வெளியில ஜிக்னேஷ் ரெஸ்டாரண்ட் போர்டு வச்சிருக்க? ஏன்னா இந்த ஹோட்டல் இப்போ என்னோடது. என்னது? என்னப்பா சொல்ற? இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக என்கிட்ட இருந்த மொத்த காசையும் இதுல போட்டிருக்கேன் ஜிக்னேஷ். இப்போ இந்த ஹோட்டல் என்னுடைய பெயர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என்னையா சொல்ற நீ? அதுதான் உங்ககிட்ட கேட்டு வாங்கினேனே. ஹோட்டல் பத்திரன்னு கை நாட்டு வச்சியே, ஞாபகம் இருக்கா? இது ரொம்ப மோசம்ப்பா. இது ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஜிக்னேஷோட காலரை பிடிச்சுக்கிட்டான். ஜிக்னேஷ்க்கு சட்டைய பிடிச்ச உடனே கோவம் வந்துருச்சு. உடனே அவன் சுவாமிய பிடிச்சி தள்ளி ஹோட்டலை விட்டு வெளியே அனுப்பிட்டான். அதுக்கப்புறமா பாவம் கவலைப்பட்டுக்கிட்டே சுவாமி நேரா ஒரு வக்கீல பார்க்க போனான். வக்கீல் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னான். அதுக்கு வக்கீல், கேஸ் எடுத்து நடத்தலாம்பா, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகுமே. இப்ப கேஸ் போட்டோம்னா என் பக்கம் எப்பங்க தீர்ப்பு வரும்? அத சொல்ல முடியாதுப்பா. 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், ஏன் 6 வருஷம் கூட ஆகலாம். அங்கிருந்து நேரா சுவாமி தன்னோட வீட்டுக்கு வந்தான். பாவம் வந்தவன் அழுதுகிட்டே இருந்தான். அட, நீங்க ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? ஏதாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். நான் சொல்றதுக்கு நீ என்கிட்ட என்ன இருக்கு? எல்லாம் கைவிட்டு போச்சு. என்னோட ஹோட்டல் அந்த ஜிக்னேஷ் பையன் என்னை ஏமாத்தி அவன் பேர்ல மாத்திக்கிட்டாமா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி சுவாமி நடந்த எல்லாத்தையுமே தன்னோட மனைவி லக்ஷ்மி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவளை புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தான். ஜிக்னேஷ் அண்ணன் என்ன பண்ணாரோ அதோட பலனை அவர் கண்டிப்பா அனுபவிப்பாரு. அத பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. நீங்க இதே மாதிரி அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்ணலான்னு எப்படி யோசிக்க முடியும்? இப்ப நான் என்னம்மா பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்ச வேலைன்னு ஒண்ணு இருக்குன்னா அது இந்த ஹோட்டல் வேலை தான். மத்த எந்த வேலையும் எனக்கு வராது. இந்த ஹோட்டல் வேலையை தவிர வேற என்ன வேலை எனக்கு தெரியும்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா எதையாவது யோசிச்சு செய்யலாம். சுவாமியும் லக்ஷ்மியும் உட்கார்ந்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மிக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. உங்களுக்கு நான் செய்யற இட்லிலாம் ரொம்ப பிடிக்கும்ல? நம்ம பையனும் சொல்லியிருக்கான், அம்மா நீ ஹோட்டல்ல செய்யறதை விட ரொம்ப நல்லா இட்லி பண்றேன்னு. சரி, இப்ப அதுக்கு என்ன? நாம சின்னதா ஒரு இட்லி ஸ்டால் போடலாம். நான் இட்லிய செய்யறேன், நீங்க கொண்டு போய் கொடுங்க. ஆனா நம்ம பையனையும் வீட்டையும் யார் பார்த்துப்பா? இல்ல லக்ஷ்மி, இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க என் மேல நம்பிக்கை மட்டும் வைங்க, அதுவே போதும். இட்லி ஸ்டால் போடுறதுக்கு பெருசா பணமும் செலவாகாது. அடுத்த நாள் காலையில இருந்து லக்ஷ்மி வீட்ல இருக்கிற வேலை எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிட்டு பையனை ஸ்கூலுக்கும் சீக்கிரமா அனுப்பிட்டா. அப்புறம் அவளும் சுவாமியும் சேர்ந்து ரோட்ல ஒரு இட்லி ஸ்டால போட்டாங்க. அங்க இருந்த கொஞ்சம் பேரு அந்த இட்லிய டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுல ஒருத்தர், என்ன அம்மா இருக்கு இந்த இட்லி? தேங்க்ஸ்மா. நான் இந்த இட்லிய சாப்பிட தினமும் இங்க வருவேன். கண்டிப்பா வாங்க. இட்லியோட டேஸ்ட் எவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னா அதை சாப்பிட்டவங்க கண்டிப்பா மறக்கவே மாட்டாங்க. 2 நாள்ல இட்லி ஸ்டால் முன்னாடி நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு 3 பிளேட் இட்லி,
எனக்கு 2 பிளேட். லக்ஷ்மி இட்லியை செஞ்சுக்கிட்டே இருப்பா. அப்புறம் சுவாமி அந்த இட்லியை கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுப்பான். கணவன் மனைவி ஜோடி 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா இட்லி ஷாப்பை போட்டு எல்லாருக்கும் நல்லபடியா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போடுற இட்லியால கஸ்டமர்ஸ்க்கு டேஸ்டான இட்லியும், இது மூலமா கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 1 மாசம் கழிச்சு சுவாமி தன்னோட லாபத்தை எண்ணிக்கிட்டு இருந்தான். காசு எண்ணிக்கிட்டே, அடேங்கப்பா, என்னாச்சு? நம்ம எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கோம்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோங்க? 15,000 சம்பாதிச்சிருக்கோம். இது ஹோட்டல்ல வந்த வருமானத்தை விட ஒரு படி அதிகம்னே சொல்லலாம். அட, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? 1 மாசம் கழிச்சு சுவாமி வக்கீல் கிட்ட போனான். வக்கீல் கிட்ட போய் ஒரு நோட்டோட பண்டல அவர்கிட்ட கொடுத்தான். வக்கீல் சார், இந்தாங்க சார் உங்க ஃபீஸ். எப்படியாச்சும் கேஸ் ஜெயிச்சு ஹோட்டல்ல வாங்கி கொடுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பாப்பா, சீக்கிரமா உன் ஹோட்டல் உன் கைக்கு திரும்ப வரும். கொஞ்ச நாள் கழிச்சு வக்கீல் சுவாமியோட கடைக்கு வந்தாரு. அட வக்கீல் சார், என்ன இந்த பக்கம் வாங்க வாங்க, எங்க கடையோட ஃபேமஸான இட்லியை சாப்பிட்டு பாருங்க. அட கண்டிப்பா சாப்பிடுறோம்பா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும். என்ன விஷயம் சார்? எல்லாம் உன்னை குஷிப்படுத்துற விஷயம்தான். சரி சரி சொல்லுங்க வக்கீல் சார். கோர்ட்ல கேஸ் உனக்கு சாதகமா அமைஞ்சிருச்சுப்பா. இனி அந்த முழு ஹோட்டலுக்கும் ஒரே முதலாளி நீ மட்டும்தான். அந்த ஜிக்னேஷுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அப்புறம் சுவாமி லக்ஷ்மியோட கைய பிடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இதை கேட்டதும் லக்ஷ்மியும் சுவாமியும் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் ஆனாங்க. லக்ஷ்மி வக்கீல் சாருக்கு இட்லிய கொடுத்தா. வா 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 சுவாமி, இப்ப புரியுதியா உன்னுடைய கடை இட்லி எதுக்கு இவ்வளவு ஃபேமஸா இருக்குன்னு? பிரமாதம் பிரமாதம். தேங்க்யூ வக்கீல் சார். நான் பேக் பண்ணி தரேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து டேஸ்ட் பண்ண வைங்க. ஆஹா, பண்ணுப்பா பண்ணுப்பா, பேக் பண்ணி கொடு. வக்கீல் சாரும் இட்லிய பார்சல் கொண்டு போனாரு. அதுக்கப்புறமா சுவாமி லக்ஷ்மி 2 பேரோட முகத்திலையும் சிரிப்பு தாண்டவம் ஆடுச்சு. இன்னையில இருந்து 7 நாளுக்குள்ள சுவாமிக்கு அவனோட ஹோட்டல் திரும்பவும் கையில கிடைச்சிருச்சு. அவன் கையில அந்த ஹோட்டல் வந்த உடனே ஜிக்னேஷ் ரெஸ்டாரண்ட்ற போர்டை எடுத்துட்டு லக்ஷ்மி இட்லி ஹவுஸ்ன்ற போர்டை வச்சுட்டான். ஸ்டால்ல எப்படி கூட்டம் அலமோதிச்சோ அதே மாதிரி அவனோட ஹோட்டல்லையும் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சது. இப்படிதான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபான லக்ஷ்மி தன்னோட புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணா. ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டா.